அகமதாபாத்ல பார்த்தீங்கன்னா, ஒரு விமான ஆக்சிடென்ட் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டும் நடந்திருக்கு. அங்க இருந்த ஒரு சின்ன பையன், அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஆர்யன். இவன் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விமானம் விழ சொல்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கான். ஸோ, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோல ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்ல, அந்த ஒரு விமானம் விழுந்த உடனே இவன் என்ன பார்த்தான்? இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இவனே சொல்லியிருக்கான். ஸோ, நான் ஒண்ணு விடாத உங்களுக்கு ஷேர் பண்றதால எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ, மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு லைக்க குடுத்துட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட 242 பேர் பயணிச்ச இந்த ஒரு விமானத்தில பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கள தவிர 241 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ, இந்த ஒரு ஆக்சிடென்ட் எங்க நடந்திருக்குன்னு நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ, அத போய் மறக்காம பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க. இந்தியாவோட ஹேர் விமானம் இது பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்ல பார்த்தீங்கன்னா ஒரு விபத்த பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துச்சு. அதில பார்த்தீங்கன்னா, ரமேஷ்ன்னு இந்த ஒருத்தவர் தவிர பார்த்தீங்கன்னா, மத்த 241 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ, அங்க இருந்த பைலட் பணியாளர்கள் இருந்து மொதற்கொண்டு பேசஞ்சர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க. யார் இந்த ஒருத்தவங்க? இவங்க மட்டும் எப்படி தப்பிச்சிருக்கலாம்? அதுவும் பார்த்தீங்கன்னா, அடிபட்டு நடந்து வருவாங்க. ஸோ, அந்த ஒரு காட்சிகள்லாம் கூட வீடியோல இருக்கு. ஸோ, அத நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன். இந்த ஒரு வீடியோவ பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு விமானம் போன இடத்துலேருந்து அங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, புகையா தான் வந்திருக்கு. நெருப்பும் புகையும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அங்க இருந்த ஒரு சின்ன பையன் 17 வயசு பையன் ஆரியன். இவன் பார்த்தீங்கன்னா அங்க இருந்திருக்கான். இந்த ஒரு விமானம் அந்த ஒரு பில்டிங் மேல மோத சொல்ல பார்த்தீங்கன்னா, இவன் பார்த்துருக்கான். ஸோ, வீடியோவும் எடுத்து வச்சிருக்கான். அங்க அவன் அப்படி என்னதான் பார்த்தான்? அங்கேருந்து ஒரே ஒரு ரமேஷ் மட்டும் இவங்க மட்டும் எழுந்து வந்திருப்பாங்க. ஏன்னா, மத்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு ஆள் மட்டும் எழுந்து வந்திருப்பாங்க. ஸோ, அவனையும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ, அந்த ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, யார் இந்த சின்ன பையன் ஆரியன்? இவனுக்கு வயசு 17. இங்க பார்த்தா இவன் ஒரு வாடகை வீட்ல பார்த்தீங்கன்னா தங்கி இருக்கிறதா சொல்ல போறாங்க. ஸோ, இவன் பார்த்தீங்கன்னா தற்செயலா அங்க போயிருக்கான். ஸோ, போற வழியில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புகைலாம் வந்திருக்கு. நெருப்பு புகையா பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா கையில வச்சிருந்த அவனுடைய மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்கான். வீடியோவும் எடுத்திருக்கான். இந்த ஒரு விமானம் கீழே விழ சொல்ல பார்த்தீங்கன்னா நெருப்பு பார்த்தா ராட்சச பிழை மாதிரி வந்திருக்கு. ஸோ, நெருப்பு பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கு. இவன் பார்த்து தான் அந்த ஒரு விமானத்தை பார்த்தீங்கன்னா அலறிட்டு இருக்கான். ரொம்பவும் பயந்தே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். ஸோ, அதுக்கப்புறம் நான் ஒரு வழியாக பார்த்தா அவனோட செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ, அவங்களோட சகோதரன் பார்த்தீங்கன்னா இதை காட்டியிருக்கான். ஸோ, அதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணு பண்ணாங்கன்னா, இவங்க இந்த ஒரு வீடியோ எடுத்து ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவிலையும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வைரல் இந்த ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருந்தது. மோஸ்ட் ஆஃப் வியூஸ் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்தது. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு ஆக்சிடென்ட்டை பொறுத்திருக்கும். இந்த ஒரு வீடியோவோட லென்த்து பார்த்தீங்கன்னா 24 நொடி இந்த ஒரு வீடியோவோட லென்த்து. ஸோ, இதை பார்த்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ஏன்னா, உலகம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா இது பரவ ஆரம்பிச்சு. இங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்குது. அந்த 2 பசங்களையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது போலீஸை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, விமானம் உங்களுக்கு முன்னாடியே விழப்போகுதுன்னு தெரிஞ்சு இங்கே ஒரு வீடியோவை எடுக்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை தற்செயலாக தான் வீடியோ எடுத்துருந்தீங்களா? இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டாங்க போலீஸ். உங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஸோ, அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ, இது ஒன்றும் எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கல. ஸோ, நாங்கள் எதாச்சும் தான் இந்த மாதிரி நெருப்பு பற்றிக்கிட்டு எரிய சொல்ல தான் நாங்கள் வீடியோ எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ, அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய பையன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு ஆன்சர். அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, நம்ம போக சொல்ல பார்த்தீங்கன்னா விமானம் கீழே போச்சு நம்ம கை காட்டவும் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். இவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விமானம் கீழே ரொம்பவும் டவுனாக வர சொல்ல பார்த்தீங்கன்னா வானத்தைட்டு கூட இல்லை. ஸோ, ரொம்பவும் ஒரு மரத்தைட்டுக்கு தான் பறந்துருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அந்த பறக்க சொல்ல பார்த்தா இவன் பார்த்தா தற்செயலாக தான் வீடியோ எடுத்திருக்கான்னு பார்த்தா இந்த ஒரு பையன் சொல்லியிருப்பான். இந்த ஒரு விமானம் விழுந்த உடனே தீ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனாலே ரொம்ப பயந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லியிருப்பான். ஸோ, அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகோதரன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் சோஷியல் மீடியாவில் பரப்போ இந்த மாதிரி ரொம்பவும் வைரல் ஆகிடுச்சு. இந்த ஒரு வீடியோவாக தான் முழுக்க பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நான் இவங்க கூட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சகோதரி இருந்தாங்க. ஸோ, ஆரியனோட சகோதரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இவங்களும் அதே பதில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ, விமானம் கீழே விழுந்ததும் பார்த்தா நாங்கள் ரொம்பவும் பயந்துட்டோன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு முழுக்க பார்த்தா தூக்கமே வரலையே, சரியாக கூட பேசவே முடியல. அந்த அளவில் பயந்துட்டேன்னா இந்த ஒரு விமானம் போய் இடிஞ்சு விழ சொல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு பற்றிக்கிட்டு எரிஞ்சுது. ஸோ, அதை பார்த்த இவங்க சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ, அவன் நைட்டெல்லாம் சாப்பிடவும் இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூங்கவும் இல்லை, அவனுக்கு பேசவே முடியல. பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை பார்த்தா கிளப்பி விட்டுட்டாங்க. சரி, இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.